பிரபல நடிகை ரணியா ராவ் வந்து தங்க கடத்தல நம்ம சிக்கினாங்க. இப்போ அபராதமே 102 கோடினா அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கு அந்த நகை? ஆமாம், 2000 கோடி கிட்ட சர்வசாதாரணமாக சம்பாதிச்சிருக்கேன். அது இல்லாமல் 2 வருஷம் ஜெயில் வரைக்கும் கொடுக்குறாங்க. வெளியில் வர வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கை. எனக்கு என்னமோ ரஜினி மேலே உள்ள ஒரு வன்மத்தை தான் அந்த டைரக்டர் காட்டிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ விஜயகாந்துக்கு பயன்படுத்துறது, விவேக்கு பயன்படுத்துறாங்க. அது பரவாயில்ல, இவருக்கு போய் பயன்படுத்தலாமாங்கிறத கேட்டு சோபின் சாகிர் மேலே தான் இன்றைக்கி ஏற்பட்ட விமர்சனம் வந்திருக்கு. அவர் வந்து ஒரு விருது வாங்க போகிறாங்க, துபாய்க்கு போகிறேன், அதுக்கு அலோவ் பண்ண கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிமன்றமே அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கு. நாங்கள் லாபத்தில் பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு நேரம் நல்ல நேரமோ உங்கள் நேரம் நல்ல நேரமோ படம் நல்லா ஓடிச்சு, கொடுக்குறத கொடுத்துட்டு விட்டுற வேண்டியதானே. இந்த மலையாள ஆர்டிஸ்ட்டுகள் பர்டிகுலராக இந்த க்ரைம் பேஸான இந்த டைரக்டர் பேரை சொல்கிறது கூட நான் விரும்பலை. ஏன்னா ரஜினியை பழி வாங்கிட்டாரு அப்படி, அதனால அவர் துபாயில் போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரோ அப்படின்னா இல்லை. அது ஒரு வழக்கு இருக்கும்போது அவங்க வெளிநாட்டு போக முடியாது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பிரபல நடிகை ரணியா ராவ் வந்து தங்க கடத்தல நம்ம சிக்கினாங்க. இன்னைக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 102 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? 102 கோடி அபராதம்னா அப்போ எவ்வளோ தான் கடத்திருப்பாங்க? அதான் கிலோ கணக்கில்னா என்னாச்சு, சர்வசாதாரணம். அதனால் இது அப்பீலுக்கு போகலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 35 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை பறிமுதல் பண்ணி வச்சுருக்காங்க, முடக்கி வச்சுருக்காங்க. இப்போ மேற்கொண்டு இவனா இது என்ன அவங்ககிட்ட இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. இது ஜெயலலிதா அபராதம் போட்டாங்கல்ல ஒரு நீதி, அந்த மாதிரி மறுபடியும் அவன் போய் அப்பீல் போய் அதில் ஏதாவது மாற்றலாம். ஆனால் தங்க கடத்தலுங்கிறது ரொம்ப மோசமான தொழில். அதில் வந்து ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தில் ஒதுக்கி வச்சுருந்தா உங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு, இதுக்கு முன்னெல்லாம் போய் அடிக்கடி பண்ணுவான். இதில் வந்து அந்த ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவே ஏதோ கமிஷனர். ஆமாம், அவர் கமிஷனர், ஹைதராபாத் கமிஷனர் இருந்தவர். அவர் எனக்கும் என் மகளும் சம்மந்தம்ன்ட்டு. இப்போ அபராதமே 102 கோடினா அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கு அந்த நகை? ஆமாம், 2000 கோடி கிட்ட சர்வசாதாரணமாக சம்பாதிச்சிருக்கு. எப்படி சார் எடுத்து வர முடியும்? கிலோ கணக்கில் எப்படி எடுத்து வர முடியும்? அதாவது சூட்கேஸில் ரொம்ப வாசனை திரவிங்கெல்லாம் போட்டு மறைச்சி எக்ஸ்ரேல பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுருந்துருக்கலாம். எந்த ஸ்கேனர்லேயும் மாட்டலையா அப்படி சார்? ஆனால் தகவல் வந்து தான் செக் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கு, அந்த தகவல் வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது கடைசியாக நீங்கள் வாங்க உள்ளாடையெல்லாம் கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் இது சண்டை போட்டு நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டிருக்கு ஏர்போர்ட் அதிகாரிகிட்ட. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணும்போது தான் உள்ள அந்த நகை கடத்துறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு உள்ள. அது மூலயமா ஒவ்வொரு முறையும் ஒன்று கடத்திட்டே வந்துருக்கு. இருக்கலாம், 4 தடவை கடத்தினால பெரிய பல கோடி ரூபா லாபம் வந்திருக்கும். அதை வச்சு கட்ட வேண்டியதான். அது இல்லாமல் 2 வருஷம் ஜெயில் வரை கொடுத்துருக்காங்க. வெளியில் வர வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கை. கடத்தல் தொழிலில் ஈடுபடக்கூடாது. அது தங்கம் கடத்தினாலும் கொஞ்சம் பரவாயில்ல, அதே கொக்கைன் போக்குவரத்து இருந்து வச்சுங்க பெரிய கேஸ் ஆயிரும். அது வாழ்நாளுக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸ் ஆயிரும். இல்லை, பிரபல நடிகைக்கெல்லாம் ஏன் சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை தேவைதானா? இது மாதிரி ஒரு இல்லை கடத்தலில் ஈடுபட வேண்டிய அவசியம் என்னங்க? வாய்ப்பு இல்லாமையா என்ன சார்? அதிகமான பணம் சம்பாதிக்கணும், குறுகிய நேரத்தில் சம்பாதிக்கணும், ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். பேராசை பெருநஷ்டம். அதை நடித்து சம்பாதிக்கலாமே, எதுக்கு இப்படிலாம் கடத்தல் பண்ணி சம்பாதிக்கணும்? அதுக்கு தெரியல, நாம் நினச்ச முடியும். அதுக்கு விருப்பமாக இருக்குது. மாட்டுவோன்னு தெரியாதானே? அதுக்கு மாட்டுவோன்னு தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. மாட்டி அதெல்லாம் மாட்ட மாட்டோம், நம்ம ஐஜி டாக்டர் அப்படி சொல்லி ஏமாற்றிட்டு வந்துடலான்னு கூட இருக்கலாம். ஆனால் எது செஞ்சதுன்னு தப்பு. இந்த மாதிரி விஷயங்களை நாம் ஆதரிக்கவே கூடாது. சமீபத்தில் கூலி படத்தில் பூஜா ஆக்டிவ்லாம் டான்ஸ் ஆடினார் மிகப்பெரிய ஒரு நடிகர். சோபின் சாகிர் மேலே தான் இன்றைக்கி ஏற்பட்ட விமர்சனம் வந்திருக்கு. அவர் வந்து ஒரு விருது வாங்க போகிறாங்க, துபாய்க்கு போகிறேன், அதுக்கு அலோவ் பண்ண கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிமன்றமே அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கு. கேட்டால் இது மாதிரி மஞ்சுபால் பாய்ஸில் வந்து அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் இருந்திருக்காரு. அதில் வந்து உரிய முதலீடு கொடுக்கல, நிதி நெருக்கடில் மாட்டிக்கிட்டாரு, அதனால தான் லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் நடந்திருக்கு? மஞ்சுபால் பாய்ஸுக்கு அந்த வழக்கு போட்டவர் வந்து பணம் கொடுத்துருக்காரு. அவர் ஃபைனான்சியர். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் லாபத்தில் பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் சூப்பர் ஹிட்டு.
ஸோ அவர் எனக்கு பங்கு கொடுப்பான்னு கேட்டால் கொடுக்காம ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க, கேஸ் போட்டார். அதில் ஒருத்தர் யார், இந்த மஞ்சு பயில் தயாரிப்பாளரில் சௌபின் சாயிர் ஒருத்தர். அது இப்போ அந்த கேஸு பெண்டிங்கில் இருக்கிறனால அவர் இன்னும் விசாரணைக்கு வரல. அதனால் அவர் துபாயில் போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரோ அப்படின்னா இல்லை, அது ஒரு வழக்கு இருக்கும்போது அவங்க வெளிநாட்டு போக முடியாது. அந்த அடிப்படையில் கோர்ட்டு அந்த போலீஸாக எடுத்த நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை தான். சௌபின் சாயிர் என்ன காரணம், ஒன்று நம்பி தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான். அவன் நேரம் நல்ல நேரமோ உங்கள் நேரம் நல்ல நேரமோ படம் நல்லா ஓடிச்சு, கொடுக்குறத கொடுத்துட்டு விட்டுற வேண்டியதானே. ஆமாம், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது தப்பு தானே. லாபம் கோடிக்கணக்கில் வந்திருக்கு, அதில் சார் இந்தாங்க சார் இவ்வளோ வச்சுங்க நீ சொல்லி சமாதானத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி அந்த ஃபைனான்சியர் வருத்தப்படுறாரு. அப்புறம் கேஸ் எப்படி போடாமல் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 47 கோடி ரூபா எனக்கு நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு சார். யாரு? அந்த ஃபினான்சியர் சொல்லியிருக்காரு. படத்தினால இல்லை கொடுக்கல, நான் கொடுத்தேன் அந்த படத்தை எனக்கு கொடுக்கல, அதனால நஷ்டங்கிறாரு. லாபத்தை கொடுக்கல, லாபத்தை கொடுத்து அந்த லாபத்தில் ஷேர் எனக்கு கொடுக்கல, அதனால நஷ்டங்கிறாரு. நீ புரிஞ்சுக்கல. நீங்கள் மஞ்சுபுல் பாய்ஸில் நான் ஃபைனான்சியர் எனக்கு லாபத்தில் ஷேர் தரதான் சொன்னாங்க, லாபத்தில் ஷேர் தரல, அதனால் நஷ்டம். 47 கோடி ரூபா எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே, காம்ப்ரமைஸ் பேசலாம்ல. ஆமாம், முதல்ல வாங்கும்போது மட்டும் இனிச்சு தான். என்ன எனக்கு என்ன வருத்தம் என்னென்னா, இதுக்கு முன்னால் விநாயகன் ஒருத்தர், அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பார், அவர் பயங்கர வில்லன். அவர் இதுக்கு முன்னால் ரஜினிகாந்த் படத்தில் நடித்தார். அவர் மேலேயும் 2-3 கேஸ் இருக்குது. அது ரொம்ப மோசமான கேஸ், பாலியல் பலாத்காரம். மலையாள ஆர்டிஸ்ட் தான். ஆமாம், இந்த மலையாள ஆர்டிஸ்ட்டுகள் பர்டிகுலராக இந்த க்ரைம் பேஸான ஆட்களை ஏன் தமிழ் படத்தில் போடுறீங்க? அது இங்கே எவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல. ராதா ரவி சொன்ன மாதிரி எதுக்கே மலையாளத்துலேயும் ஹிந்திலையும் போய் வில்லனை தேடுறீங்க? இங்கே வில்லன்கள் இல்லையா, நடிக்கிற ஆள் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இதுவும் க்ரைம் பேஸ்டு ஆட்களை நீங்கள் ஏன் இங்கே கொண்டு போடுறீங்க? விநாயகன் எவ்வளோ மோசமான கேஸ் இருக்குது, அவருக்கு கொண்டு இங்கே சான்ஸ் கொடுக்குறீங்க. பாலியல் வழக்கு இருக்கு, அது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பிரச்சனை பண்ண வழக்கெல்லாம் இருக்குது. அது கண்டிக்கத்தக்கது. அது ரஜினிகாந்த் படத்துலேயே அந்த மாதிரி செய்கிறாங்கும் போது அவரே வன்முறைக்கு எதிரானவர், நாட்டில் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவர். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வில்லன்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது ஏன்? இனிமேலாச்சும் ரஜினி இந்த மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. இல்லை, அது ஒரு இயக்குனர் தானே சார் முடிவு பண்ணுறாரு, நடிகராக முடிவு பண்ணுறாரு. இல்லை, இயக்குனர் முடிவு பண்ணாலும் படம் யார் படம் சொல்கிறோம்? ரஜினி படம், இது கமல்ஹாசன் படம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த ஹீரோஸ் வேண்டாங்க, அவர் வேறு மாதிரி ஆளுன்னு சொல்லலாம்ல. நாம ஏன் அவருக்கு கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து அப்படிப்பட்டவரை ஊக்குவிக்கணுங்கிறதா என்னுடைய கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதே மஞ்சுமல் பாய்ஸ் நஷ்டமாக இருந்தால் அந்த கேஸ் வந்திருக்குமா சார்? இல்லை, அது விதிவசம். ஃபைனான்சியல் பண்ணுறவன் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஃபைனான்ஸ் பண்ணுறான். நீ நஷ்டம் ஆச்சுன்னா அது விதிவசம். ஆனால் நீ லாபம் அடைஞ்சு அந்த லாபத்தில் பங்கு கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு நீ பணம் தரலாம், எவ்வளோ பெரிய தப்பு. கிரிமினல் அஃபென்ஸ். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய ஆட்கள் தான். ஃபைனான்சியர்கிட்ட காசு வாங்கி விட்டு லாபம் வந்த பிறகு நான் ஃபைனான்ஸுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு, அயோக்கியத்தனம்ல. கண்டிப்பாக. அதுக்கு கடன் வாங்கிட்டு குறைந்தபட்ச வட்டியை கட்டலைங்கிறதே தப்பு. நீ லாபத்தில் பங்கு கொடுக்குறது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால் அது மோசமான விஷயம். இல்லை, அது இவ்வளோ நாள் இல்லாமல் அந்த கூலி படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் அந்த கேஸ் வருது, எதனால சார்? இல்லை, அது ஏற்கனவே கேஸ் போட்டாங்க, ஹியரிங் இப்போ வருது, அவ்வளோதான். இவர் விசாரணைக்கு போகலை. கோர்ட்டு நீங்கள் ஷேர் கொடுங்கன்னு சொல்லியும் கொடுக்கல, அது ஒரு காரணம். அதனால தான் நீங்கள் வெளிநாட்டு போகிற தடை வச்சுட்டாங்க. இதே கூலி படத்தில் இன்னொரு விமர்சனம் இருக்குது, ரஜினி அவர்களுக்கு அந்த டப்பிங் வாய்ஸ் ஏஐ பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்களா சார்? அது உண்மை தானே? எப்படி சார்? நான் சொல்லலை, அதை இயக்குனரே சொல்லியிருக்காரு. இயக்குனரே நான் கூலி படத்தில் ரஜினிகாந்துக்கு ஏஐ மூலமாக நான் குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நான் செய்தது தப்புன்னு சொல்லலை, வெளியே சொன்னது தப்பு. ஏன்னா ரஜினிகாந்துக்கு எவ்வளோ பெரிய இமேஜ் இருக்குது. ஆமாம், ரஜினிகாந்த் டப்பிங் பேசலை, அதனால் ரஜினிகாந்த் டப்பிங் பேசுறதுக்கு பதிலாக நான் ஏஐயில் போட்டுட்டேன்னு சொல்கிறேன். அந்த இயக்குனர் எவ்வளோ பெரிய தப்பு. இந்த ரஜினிகாந்த் ரசிகர்களை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இல்லை, இது அவரே பாதிக்கும்ல சார்? ஒருவேளை ரஜினி ஃபுல்லாக பேசலையா, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கூட அவரையும் பாதிக்கும்ல. ஆமாம், கண்டிப்பாக மதிப்பையும் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும்.
அதாவது இது வந்து உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக ரியாக்ட் பண்ணுவார். இப்போது உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லி விளக்குறேன். மகாபலிபுரத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய ஷூட்டிங். அதில் வந்து 2 எம்ஜிஆர் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி. ஆமாம். அப்போது எம்ஜிஆர் ஒரு ட்ரெஸ்ஸில் போய் இறங்குறாரு. அதே ட்ரெஸ்ஸில் இன்னொருத்தர் இருக்கார், டூப்பு. கார் கண்ணாடி இறக்கிட்டு அங்கே டூப் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே சென்னைக்கு வந்துட்டார் எம்ஜிஆர். ஏன், என்ன காரணம் சார்? ஏங்க அப்போ எம்ஜிஆருக்கு டூப் போட்டதெல்லாம் தெரியும். மக்களே எம்ஜிஆருக்கு டூப் போட்டு அடிக்கிறாங்கிறத பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த படத்துக்கு வலிமை எப்படி கிடைக்கும்? கிரேஸ் இருக்காது. அப்போது அந்த காலத்திலே அவர் என்ன சொன்னார், நீ வந்து இந்த மாதிரி டூப் போடுறதெல்லாம் வந்து வெளியே திரும்பியே வச்சுக்காது, அது செட்டில் தூக்கி மாற்று அப்படின்னாரு. அதேமாதிரி சர்வசுந்தரம் வரும்போது இந்த பொம்மை கோயிலில் டங்கு 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 டங்குன்னு ஆட்டுறது இதெல்லாம் போட்டு ஏவிஎம் செட்டியாரை எம்ஜிஆர் வருவருன்னு வளர்த்துட்டார். இனியா சினிமா ரகசியங்களெல்லாம் எடுத்து நீ படம் காமிச்சிருக்க, எப்படி அந்த மாதிரிலாம் படம் ஓடும் அப்படின்னு திட்டிருக்காரு. அது நியாயமான ஒரு கோபம். அந்த கோபம் இப்போ வரலாம், அல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ரஜினிக்கு வரலாம். இந்த இவ்வளோ பெரிய வசூல் 600 கோடி வசூலை எட்டியிருக்கு. சன் பிக்சர்ஸில் ஒரு பெரிய வரலாற்று 100 நாடுகளில் ரிலீஸ் பண்ண ஒரு படத்தை போய் அடுத்த படம் வேற ஒருத்தருக்கு பண்ணுறாங்கிற ஒரே காரணத்தினால இப்படி சொல்லலாமா? அதாவது அதனால சொல்லியிருப்பாரு அப்படி சார் இருக்கலாம். தொடர்ந்து நான் கமலஹாசன் ரசிகன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த டைரக்டர் பேரை சொல்கிறது கூட நான் விரும்பலை. ஏன்னா ரஜினியை பழி வாங்கிட்டாரு அப்படி. ஆமாம். ஐயோ, எனக்கு என்னமோ ரஜினி மேலே உள்ள ஒரு வன்மத்தை தான் அந்த டைரக்டர் காட்டியிருக்காரு. இது வந்து எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும். ஏன் ஏஐயை பயன்படுத்தலாம், அது இந்த மாதிரி ரஜினிகாந்துக்கு ஏஐயை பயன்படுத்தி நாங்கள் குரல் கொடுத்தோன்னா எவ்வளோ பெரிய ஹம்பக்கு மோசடி. ரஜினிகாந்துக்கு அப்போ குரலே இல்லை, குரலெல்லாம் இல்லை. அதில் ஒரு சீன் வந்து 3 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும், அட்டிய ஸ்டெச்சு. அப்போ அது கூட ஏஐயில் தான் பண்ணாங்களா? சிங்கிள் டேக்லேயே போணுச்சா? ஆமாம். அது பெரிய பரபரப்பாக முதல்ல ரஜினிகாந்த் அப்படி பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய தப்பு அது, பண்ணலாமா? அந்த இயக்குனர் வந்து தெரிஞ்சு சொன்னாரா இல்லை தெரியாமல் சொன்னாரா? இல்லை, எதுக்கு சொல்லணுங்கிறேன். சொல்லக்கூடாது. நீங்கள் பல இது பண்ணியிருப்பீங்க, ஏன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏற்பட்டது பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஓப்பனாக ஏன் சொல்லணுங்கிறேன். ரஜினிகாந்துக்கு பின்னணி பேச தெரியாதுங்கிறது தான் அவர் மறைமுகமாக அப்படி சொல்லியிருக்காரு. இதனால் வரைக்கும் ரஜினிகாந்த் பேசலையா? எத்தனை படம் சார் பண்ணியிருக்காரு? எத்தனை படம் பண்ணியிருக்காரு? 50 ஆண்டுகளாக நிறைய 170 படம் பண்ணியிருக்காரு. 170 படத்தில் எல்லா படத்தையும் முதல் படத்திலிருந்தே அவர் சொந்த குரலாம் பேசியிருக்காரு. இப்படி ஒரு அதனாலே தமிழை கற்றுக்கிட்டாராம் ஆரம்பத்தில். ஆமாம். அதாவது அப்படிப்பட்ட ரஜினியை பொன்விழா காணும் ஆண்டில் 50ஆவது ஆண்டில் இப்படி ஒரு புது டைரக்டர் இப்படி கச்சாமிச்சான்னு பேசுகிறாருன்னா அது மிகப்பெரிய தப்பு. இல்லை, இவரும் அவருக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு சார். இப்போ ரஜினி அவர்களும் இப்போ லோகேஷ் கனகராஜ் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு. அது தப்பு இல்லைங்க. ஒரு அவரை வந்து லோகேஷ் கனகராஜ் திறமை மேலே நான் சந்தேகப்படவே இல்லை. நல்ல ஸ்க்ரீன் பிளே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மறைக்கப்படுகிற விஷயங்களை மறைக்கப்படணும். சினிமாவில் அதை இப்படி கை காட்ட விடாதுங்க. இப்படி இருந்தால் தான் சினிமா. ஏதோ ஒன்று கையில் இருக்குது ரகசியம் இருக்குது. ஆமாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவும் கூலி படத்தில் ரஜினிக்கு இப்படி செஞ்ச இது வந்து அவர் அவமானப்படுத்தியாச்சு. ஆமாம், அவமானப்படுத்தியாச்சு. இது பூதாகரம் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள். இது அப்படியே மெல்ல 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 என்றைக்காவது ரஜினி ரசிகிட்ட மாட்டுவார். அப்போ தான் அவருக்கு தெரியும். வெளியில் பப்ளிக்கில் மாட்டும்போது தெரியும், என் தலைவனை அசிங்கப்படுத்திடா அப்படின்னு. அது இப்போ ஏற்கனவே வலையளத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் புகாதாரகரமாக ஆகும். இல்லை, படம் ஃபுல்லாக அந்த ஏஐ பயன்படுத்தினாங்களா இல்லை எப்படி சார்? ஒரு குறிப்பிட்ட மட்டும் ஏங்க ரஜினிகாந்துக்கு ஏஐயை பயன்படுத்தணும்னு சொன்னால் அதை படம் முழுக்க பயன்படுத்தினாரா இல்லை கொஞ்சம் சீனுக்கு பயன்படுத்தினாருன்னா அவர் விளக்கமாக சொல்லலை. பயன்படுத்தியிருக்கோம். ஆமாம், பயன்படுத்துறதே தப்பு. ஏஐ அதை வெளியில் சொன்னால் தப்பு. உயிரோடு இல்லாதவங்களுக்கு தாங்க அந்த ஏஐ பயன்படுத்துவாங்க. இப்போ விஜயகாந்துக்கு பயன்படுத்துறது, விவேக்கு பயன்படுத்துகிறாங்க. அது பரவாயில்ல. இவருக்கு போய் பயன்படுத்தலாமாங்கிறது கேள்வி. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.